ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான சப்ஜி ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த சப்ஜி நம்ம மோத் பீன்ஸுங்கிற ஒரு பயிரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மோத் பீனை தமிழில் நரிப்பயிறு இல்லைன்னா கல் பயிருன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பாசிப்பயிறு மாதிரியே இருக்கும், ஆனால் இது பாசிப்பயிறு கிடையாது. இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். பாசிப்பயிரோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பாசிப்பயிரும் தட்டம்பயிரும் சேர்ந்தாப்பில் ஒரு டேஸ்ட் வரும். பாசிப்பயிரோடவே இதோட டேஸ்ட் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பயிரை நல்லா தண்ணி விட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக முளை வந்திருக்கும். ஒரே நாள் நைட்லேயே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு முளைச்சா போதும். ஏன்னா ரொம்ப ஸ்ப்ரவுட் வந்துருச்சு அப்படின்னா வேக வைக்கும்போது பயிர் வந்து மசியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒன் டே நைட் ஊற வச்சாலே போதுமானது. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பயிர் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும், 100 to 150 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும். நான் சின்ன சைஸ் எடுத்துருக்கனால 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 6 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பவுட்ரு அதை மாதிரி ஏதாவது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்காங்க. நான் வந்து சாப்பரில் போட்டு வெங்காயத்தை வந்து அரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெங்காயத்தை வந்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்காங்க, இல்லைன்னா அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்காங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்காங்க. இது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா, அதாவது 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா நான் எடுத்து வச்சுருந்தேன். இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் மல்லித்தூளும் கரம் மசாலா 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா வந்து யுவர் சாய்ஸ் தான். மசாலா சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற பயிரை சேர்த்துற வேண்டியதுதான். பயிரை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, அதாவது இந்த பயிர் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்காங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்காங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 5 விசிலுக்கு வேக விடுங்க. இந்த பயிர் ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச பயிர். இதில் முக்கியமாக புரதம் வந்து அதிக அளவில் இருக்குது. அதேமாதிரி பொட்டாசியம் மெக்னீஷியமும் அதிக அளவில் இருக்குது. கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. அயர்ன், விட்டமின் சி, விட்டமின் B6ம் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மோத் பீன்ஸை நம்ம ரெகுலராக உட்கொள்ளும்போது நம்மளுடைய எலும்புகளையும் தசைகளையும் பலப்படுத்தும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் உள்ள பொட்டாசியம் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, இந்த பயிரில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கவங்க வாரத்தில் ஒரு முறை இந்த பயிரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மலம் கழிக்க உதவும். அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். அவ்வளோதான், சப்ஜி ரெடி ஆகிட்டு நான் 3 விசிலில் இறக்கிட்டேன். நீங்கள் வந்து 5 விசில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்திருக்கும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கும் அப்படிங்கிறனால 3 விசிலில் இறக்கிட்டேன். தண்ணி கம்மியாக வச்சனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்புறம் வந்து பயிர் முளை கட்டினனால அந்த தோலெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அதனால் கரண்டி வச்சு அப்படி லைட்டாக ஒரு கடைசல் கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாயிரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக மல்லி இலை நறுக்கி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
ஸோ இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த பயிர் நான் எங்கே வாங்கினேன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தான் இந்த பயிர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஊர் சைடில் கிடச்சேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பயிருங்க இது. ஸோ இந்த மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிப்பயிறு, அப்புறம் நவதானியங்கள் எல்லா பயிருமே ஊற வச்சு முளை கட்டி இதே மெத்தடில் நீங்கள் சப்ஜி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.